Hello everyone. So Tamil Nadu Agriculture University வந்து பாத்தீங்க அப்படின்னா TNAU வந்து அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு. அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் கம்பைண்டா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு May 9th வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ எப்போ வந்து லாஸ்ட் டேட் டு அப்ளை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8th June வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை. ஸோ இன்னும் வந்து 1 month டைம் இருக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா TNAU அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து யூஜி அண்ட் டிப்ளமோ 2025 அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, எந்த கோர்சஸ்க்காண்டி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ பிஎஸ்சி வந்து ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஹானர்ஸ் செரிகல்ச்சர், BSc Honours Food Nutrition and Dietetics, BTech Agriculture Engineering, BTech Energy and Environmental Engineering, BTech Food Technology, BTech Agriculture Information Technology, BTech Biotechnology and BTech Bioinformatics. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14 UG கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 14 UG கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஃபியூ கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கோர்சஸ். அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், ஃபாரஸ்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எப்படி அப்ளை பண்றது, ஸோ இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலவெண்டான வீடியோஸ், நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ உங்களுக்கு வந்து 5 to 10 years வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரியர்ல தேவையான அப்டேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும். நீங்க கரியர்ல வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா TNAU வந்து பாத்தீங்கன்னா யூஜி அண்ட் டிப்ளமோ அட்மிஷன்ஸ் 2025 to 2026 சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு வந்துடும். வந்து பாத்தீங்கன்னா TNAOட அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு கவுன்சிலிங். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை மட்டும் தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரௌச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூஜி அண்ட் டிப்ளமோக்கு ரெண்டுக்கு செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் ப்ரௌச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கைடு வந்து பாத்தீங்கன்னா யூஜி அண்ட் டிப்ளமோ ரெண்டுக்குமே வந்து செப்பரேட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நான் இப்போ இந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கைடு யூஜியோட தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஆக்டிவேட் பண்ணணும், தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லாகின் அண்ட் ஃபில் த அப்ளிகேஷன், ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவியூ அண்ட் சப்மிட், ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட். ஸோ இதான் வந்து டோட்டலா ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்றப்போ இந்த மாதிரி காமிக்கும். நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். என்ன அப்படின்னா ஸோ இந்த மெயில் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு மெயில் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு சென்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்க அதுல போயிட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேபி உங்களோட நார்மல் ஃபோல்டர்ல இருக்கலாம். டூ செக் யுவர் ஸ்பேம் மெயில், ஸ்பேம் ஜங்க் மெயில் சொல்லிட்டு இமெயில ஒரு காலம் இருக்கும். ஸோ நீங்க அதுலயும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு போகும். ஸோ மெயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மெயில் உங்களுக்கு அட்மின் சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடியில இருந்து வந்திருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க வெரிஃபை அண்ட் ஆக்டிவேட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓடிபியும் இமெயில் ஐடி ஓடிபி சென்ட் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். ஸோ இது இந்த ஹோம் பேஜ் வந்ததுக்கு அப்புறம் அகைன் நீங்க சைன்இன் கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க என்ன டைப் பண்ணீங்களோ இது ரெண்டையும் டைப் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து அப்ளிகேஷனோட பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட பட்டன். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எல்லா முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ்லாம் இருக்கு. அந்த ப்ரௌச்சர்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டீங்களா, எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணிட்டீங்களான்னு கேக்குது. செக் பண்ணிட்டேன். முன்னாடியே நீங்க எவ்வளவு போறது முன்னாடி இதில் ரீட் பண்ணிருங்க. ரீட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா யூஜி அண்டர் கிராஜுவேட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து நீங்க யூஜி அண்டர் கிராஜுவேட் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா 7 ஸ்டெப்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றது 7 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீடைல் நம்ம இப்போ
முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் கிளாஸ் 12th சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், கோர்ஸ் செலெக்ஷன், டாக்குமெண்ட் டீடைல், ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ், உங்களோட நேம், மொபைல் நம்பர், ஃபாதர் நேம், ஜெண்டர், இது மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, அப்பா இங்க ஒர்க் பண்றாரு, மந்த்லி ஃபேமிலி இன்கம் எவ்வளோ, ஆதார் நம்பர், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6th to 12th வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, என்ன போர்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்க அப்படின்ற டீடைல்ஸ் கேட்கறாங்க. ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, அதோட மார்க்ஸ் வந்து இங்க என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கும். ஏன்னா மினிமம் வந்து 50% வந்து ரெக்வயர்ட். உங்களுக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்றது அது காமிக்கும். நெக்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் செலெக்ஷன். ஓகேவா? ஸோ என்னென்ன கோர்சஸ் வேணுமோ நீங்க வந்து அந்த கோர்சஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் செலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ உள்ள கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி இதை கோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை பாத்துருங்க. கோர்ஸ் செலெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி பாத்துருங்க. பார்த்துட்டு அப்புறம் நீங்க வந்து கோர்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணுங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 58 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எப்படின்னா காலேஜ் வைஸ் வந்து ஒரு 58 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லுவாங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ராப்பரா பண்ணணும். ஏன்னா எது கவர்மெண்ட் காலேஜ், எது பிரைவேட் காலேஜ், எது அஃபிலியேட்டட் காலேஜ் எதுன்றதை நீங்க செக் பண்ணிட்டு அந்த தகுந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கணும். ஸோ எது டாப் காலேஜ், எது லோயர் லெவல் காலேஜ், ஸோ டாப் காலேஜை மேலே கொடுக்கணும், லோயர் லெவல் காலேஜை கீழே கொடுக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ரெஃபரன்ஸ் வீடியோ பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ, சிக்னேச்சர், 10th 12th டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் லெட்டர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், உங்களுக்கு வந்து இன்கம் வந்து பாத்தீங்கன்னா less than 3.5 இருந்தது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட் இன்கம் சர்டிபிகேட் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இது சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபைனல் ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ரொசீட் ஆகும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏயூவோட அப்ளிகேஷன் ப்ராசஸ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட்லயே வந்து எல்லாமே ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. நீங்க எடுத்து அதோட பிடிஎஃப் ப்ரௌச்சர் எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களே இந்த மாதிரி இப்போ நான் வீடியோல காமிக்கிற சேம் ஸ்லைடு வந்து அவங்களோட வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. தேங்க்யூ.